ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்ப சமையல். இன்றைக்கி நம்ம கதம்ப சமையலில் ஒரு அவசர டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னடா அவசர டிஃபன் ரெசிபின்னு சொல்கிறாலேன்னு யோசிக்காதீங்க. பூரி மசாலா தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்காமல் டக்குன்னு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். என்னடா பூரியே உப்ப மாட்டேங்குது அப்படின்னு நினைக்காதீங்க. பூரி வந்து எப்பயுமே ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 பூரி அப்படி தானேங்க வரும். இது ஃபஸ்ட்டு பூரி, அதனால் உப்பில் அடுத்தடுத்து பாருங்கள் பூரி சூப்பராக உப்ப ஆரம்பிச்சிரும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, உருளைக்கிழங்கு மட்டும் நான் வந்து வேக வச்சுட்டேங்க. வேறு எதுவுமே நான் ரெடி பண்ணல. வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எதுவுமே நான் ரெடி பண்ணி வைக்கலை. இப்போ வந்து மசாலா வந்து எப்படி டக்குன்னு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், செகண்ட் பூரி பாதி உப்பிடுச்சு. அடுத்த பூரி பாருங்கள் ஃபுல்லாக சூப்பராக உப்பி வந்துடும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு என்னென்ன வேணுன்றதை நான் சொல்லிடுறேன். அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். ஒரு 4-5 பச்சை மிளகாய், ஒரு 6-7 பூண்டு பல், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் சோம்பு, அப்புறம் வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் நீக்கி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் பெருசாக நமக்கு தேவைப்படாது. வாங்க டக்குன்னு ரெசிபிக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மாதிரி சூப்பரான ரெசிபிஸ் நிறைய காத்துட்ருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது அடுப்பில் வானல் வச்சுக்கிட்டாச்சு. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, கூடவே கொஞ்சம் பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு போட்டுக்கலாம். ரெண்டும் சேர்ந்து ஒன்றா பொரிஞ்சிடும். இப்போ இது பொரியிற டைமுக்குள்ளாரே ஒரு 6 பச்சை மிளகாய் நீள இல்லாமல் கீரி இதில் சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு 7-8 பூண்டு பல் தட்டி அப்படி இதில் சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஒரு பெரட்டி விட்டுட்டு இது வதங்கிறதுக்குள்ளாரே ஒரு பெரிய வெங்காயம் அப்படியே பொடியாக நறுக்கி நம்ம அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை அப்படியே உருவி அதையும் இதில் போட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்து வதங்கினாக்கா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். அதனால் ஒரு 2 கிளறிட்டு உப்பு நம்ம கொஞ்சம் சேர்த்துட்டு இது வதக்கி விட்டுட்டு அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்லே வச்சுருங்க. இது வதங்கிறதுக்குள்ளார ஒரு தக்காளி பழத்தை எடுத்து 4 கீறி அப்படியே கையில் இந்த மாதிரி மசிச்ச மாதிரி சேருங்க. பொடியாக நறுக்கி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கையிலே மசிச்சு சேர்த்திங்கன்னா அதே சூப்பராக நமக்கு வெந்து வந்துடும். மஸ்ட்டு சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா கிண்டி விட்ருங்க. இப்போ நம்ம தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம். அதனால் இதுக்கப்புறம் அடுப்பணலை வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு டக்குன்னு வதக்கி எடுக்கலாம். அடுப்பணலை இப்போ நான் கூட்டி வச்சுட்டு வதக்கிட்டேன். பாருங்கள், சூப்பராக வதங்கிடுச்சு. இந்த டைமில் வேக வச்ச 3 உருளைக்கிழங்கு அப்படி மசிச்சதில் சேர்த்துக்கலாம். கடைசி உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசாக இருந்தது, அதனால் அப்படியே போட்டேன். சூடு வந்து கையில் பிடிக்க முடியல. இந்தளவுக்கு நசுக்கி விட்டுட்டு மீதியை வந்து நம்ம கரண்டிலே நசுக்கி விட்டுக்கலாம். போதும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கரண்டியால் நம்ம நல்லா கிண்டி விடலாம். கிழங்கு ஏதாவது பெருசாக இருந்தது அப்படின்னா கரண்டினாலே அப்படியே நசுக்கி கிண்டி விடுங்க. இப்போ நம்ம போட்ட மஞ்சத்தூள் வந்து இதில் நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நம்ம கொஞ்சம் பிரட்டிக்கலாம். பாருங்கள், இப்போ மஞ்சத்தூள்லாம் நல்லா கலந்து வந்துடுச்சு. நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நமக்கு திக்னஸ் எப்படி வேணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பிரட்டி விட்டுருங்க. ஏன்னா ஆறுச்சுன்னா அது கொஞ்சம் இறுக்கி வரும். ஏன்னா உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால். பாருங்கள், நம்மளோட குருமா ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ நல்லா கொதிச்சு வருது. நம்மளோட பச்சை வாசனைலாம் போய் சூப்பராக கமகமன் வாசனை வர ஆரம்பிச்சிச்சு, மசால் வாசனை. அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. குருமாவும் ரெடி ஆயாச்சு. இதை பண்ணுறதுக்கு அதிகபட்சம் 3-5 நிமிஷம் வரைக்கும் தான் ஆகும். பாருங்கள், அட்டகாசமாக பூரி மசால் ரெடி. அவ்வளோதான். இதோட சுட சுட பூரியை போட்டு நம்மளோட பூரி மசாலாவோட வச்சு சாப்பிட்டேன்னா நம்மளோட அவசர டிஃபன் ரெடி. சூப்பரான ரெசிபி, ரொம்ப சீக்கிரமே செஞ்சிடலாம். பூரி மசால் செய்கிறது கஷ்டமான வேலையே இல்லைங்க. அவ்வளோதான். இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.